16 செல்வங்கள் உங்கள் வீட்டில் நிலச்சி இருக்க 18 மூலிகைகள் கொண்ட ஒரே சாம்பிராணி இதுதான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஓப்பன் சிசிஎம் யூடியூப் சேனல். நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற சாம்பிராணி பத்தி இதில் எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இதனால நார்மல் பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே ஓகே. பட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பேபிஸ், அடிக்கடி கோல்டு காஃப் வர்றவங்க, வீட்டில் இருக்கிற கிராண்ட்மா கிராண்ட்பா இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக சேராமல் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலே பேபி இருக்காங்க, அவங்களுக்காகவே நாங்கள் பத்தி சாம்பிராணி பொருத்த மாட்டோம். ஒரு வேளை பொருத்திட்டோம் அப்படின்னா உடனே என் பேபியெல்லாம் தும்ம ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த மூலிகை சாம்பிராணி. இந்த மூலிகை சாம்பிராணியில் 18 பொருட்கள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 18மே நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுற புனிதமான பொருட்களை யூஸ் பண்ணி இந்த சாம்பிராணி நான் மேக் பண்ணியிருக்கேன். இது 18 மூலிகை பொருட்களால் செய்கிறதுனால வீட்டில் சைனஸ் ப்ராப்ளம், குழந்தை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த மூலிகை சாம்பிராணியை நீங்கள் வீட்டில் தாராளமாக பொருத்தி வைக்கலாம். பேபிஸ்லேருந்து எல்லாருக்குமே இது நல்லது. ஸோ இதை வீட்டில் ஹோம்மேடாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூலிகை பொருட்கள் மொத்தம் 18 ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்பர் 1 ரோஜா இதழ். இதை நான் 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஜா இதழ் 100 கிராமே ஒரே ஜாரில் போட்டு நம்மளால் அரைக்க முடியாது. ஸோ பாதியாக நான் பிரிச்சிருக்கேன். ரோஜா இதழ் அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் வெட்டி வேரை கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெட்டி வேரை குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ இருந்தால் போதும் வெட்டி வேறு. ஸோ ஒரு கைப்பிடி, சின்ன கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். இதை சேர்த்து போட்டுட்டு இப்போ நீங்கள் போய் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிருங்க, அப்போ தான் சாம்பிராணிக்கு நல்லாயிருக்கும். இன்னும் மீதி ரோஜா இதழையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இதை சேர்த்து போடும்போது 3வது மூலிகை பொருட்கள் சம்மங்கிரி. இந்த சம்மங்கிரியிலேருந்து நம்ம எப்படி வெட்டி வேற சின்னதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோமோ அதே மாதிரி சம்மங்கிரியும் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இதையும் நீங்கள் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூலிகை காஞ்ச பூ இருக்கும் இல்லையா, நீங்கள் சாமிக்கு போட்டது, நம்ம தலையில் வச்சது இதெல்லாம் வைக்கக்கூடாது. சாமிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பூ வெளியேருந்து வாங்கிட்டு அதை காய வச்சு இந்த ரோஜா இதழோடு நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நாங்கள் பேபிக்காகவே இது ரெடி பண்ணுறதுனால பியூர் ரோஜா இதழ் மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா இதழ் மட்டுமே நாங்கள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு மூலிகை குங்குலியம். குங்குலியம் நான் 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா தட்டிட்டு ஒரு சுத்தியில் வச்சு நியூஸ் பேப்பரில் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கல்லாகவே போட்டுட்டீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் போயிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எடுக்கிறது சாம்பிராணி. சாம்பிராணியுமே நான் 50 கிராம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பிராணி நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், 200 கிராம் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நல்லா தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூலிகை பச்சை கற்பூரம். இதில் நான் 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 40 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இதை 3யுமே சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கும். ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த உடனேயே நீங்கள் அதில் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் விட்டாலும் மிக்ஸி ஜாரில் கல் மாதிரி அது பிடிச்சிக்கிறோம். ஸோ இதை நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு உடனே இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிற மூலிகை பொருள்னு பார்த்திங்கன்னா வேப்பிலை, வெத்தலை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே நம்ம சாமிக்காக வைக்கிற மூலிகை பொருட்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். வேப்பிலை 10லேருந்து 15 மட்டும் போட்டுக்கோங்க. கரெக்டாக 10 கிராம்பு, 10 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அண்டு 10லேருந்து 15 வேப்பிலை இலை போட்டிருக்கேன். அது போக வெத்தலை ஒரு 5 வெத்தலை மட்டும் போட்டிருக்கேன். வெத்தலையை நீங்கள் போடும்போது தலை காம்பு 2மே கிள்ளிடுங்க. வெத்தலை போடும்போது 1, 3, 5 இந்த மாதிரி எண்ணிக்கையில் மட்டும் போடுங்க நீங்கள். ஸோ இதில் நான் 4 போட்டிருக்கேன். ஸோ ஒன்று குறையிறதுங்கிறனால இன்னும் ஒன்று எடுத்து நான் சேர்த்து 5ஆவதாக போட்டுக்கிட்டேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் போலையாவது தண்ணி தேவைப்படும் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பியூரான ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது பியூரான ரோஸ் வாட்ரு. ரோஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ போய் நீங்கள் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இதையும் சேர்த்து நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பசும் தயிர். வீட்டிலையே ரெடி பண்ண ஹோம்மேடு பசும் தயிர் 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது நெய். நெய் நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ஒரு கிண்ணம் நிறைய எடுத்து ஊற்றிட்டேன். நெய் சேர்க்க சாம்பிராணி அவ்வளோ மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிறது தசாங்க பொடி. இந்த தசாங்க பொடியை நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை பிணையிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ரோஸ் வாட்டர். இதை பனையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது கூட சேர்ந்து ஆட் பண்ண வேண்டியது மஞ்சப்பொடி, சந்தனப்பொடி. மஞ்சப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சந்தனம் பவுட்ரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்,
ப்ளஸ் பசும் சாணம், இது மூணையுமே நீங்கள் சேர்த்து இதோட ஆட் பண்ணணும். இது நான் வீடியோ ஆன் பண்ணாமல் இது மூணையுமே சேர்த்து போட்டு நான் பனைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை மூணையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பசும் சாணம் நீங்கள் எடுக்கும்போது அதுலேருந்து ரொம்ப ஸ்மெல் வரக்கூடாது. நல்ல ஸ்மெல்லாக வர்ற பசுஞ்சாணம் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இல்லை அப்படின்னா சாம்பிராணி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. சாம்பிராணி எல்லாமே கொஞ்சம் கட்டி கட்டியாக அங்கங்கே தெரியும். எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா பிணைங்க. இதுக்கு நீங்கள் உடலை தண்ணி தேவைப்படும். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ மணமாக இருக்கும். சில இடத்துல பசுஞ்சாணம் கிடைக்காது. அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பசுஞ்சாணம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா இதை பவுட்ரெல்லாம் ஆக்கிட்டு நடுவில் நீங்கள் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு விடுங்க. இந்த சாம்பிராணியை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் நிறைய மாறுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்களே இதை பார்ப்பீங்க. அதில் நம்பர் 1, உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி எல்லாமே போயிடும். பிகாஸ் நம்ம இதில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி எல்லாத்தையுமே பச்சை கற்பூரம் அகற்றிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் குங்குலியம் ஆட் பண்ணுறோம். குங்குலியத்தினால உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். பேய் இருந்தால் கூட உங்கள் வீட்டில் இருந்து அது போயிடும். உடனே அது போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பசும் தயிர், பசும் நெய் இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம். இதை மகாலட்சுமி, அதாவது பசு மாடையே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஏலக்காய், கிராம்பு. இந்த ஏலக்காய் கிராம்பை நீங்கள் பீரோக்குள்ளே வச்சாலே உங்களுக்கு பணம் நிறையா சேரும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இதை சாம்பிராணியில் ஆட் பண்ணுறோம். இதனால உங்களுக்கு பணம் நிறைய வீட்டில் சேரும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வேப்பிலை ஆட் பண்ணுறோம். வேப்பிலைனால் உங்கள் வீட்டில் கொசு தொல்லை இருக்காது. ரோஸ் வாட்ரு, வெட்டி வேறு இது ரெண்டுமே சாம்பிராணிக்கு நல்ல மனம் கொடுக்கும். ப்ளஸ் வெத்தலை, நம்ம எல்லாத்துக்குமே வெத்தலை, பாக்கு இதெல்லாமே சாமிக்கு நம்ம வச்சு படைக்கிறோம். இந்த வெத்தலை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சம்மங்கிரி, காஞ்சப்பூ இது ரெண்டுமே சாமிக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து இதில் ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது அரிசி மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி அதை இதில் ஊற்றுங்க. இதை கோலப்பால் அப்படின்னு சொல்லுவோம். இதை இதில் ஆட் பண்ணுங்கள். இதுதான் சாம்பிராணிக்கு நல்லா பிசுபிசுப்பு தன்மையை கொடுத்து நல்லா கட்டியாக வர்ற மாதிரி செய்யும். இது நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா அதை தண்ணியில் கரைச்சி கொண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சு பாருங்கள். நல்லா கொலக்கட்டை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். இப்போ நான் பாருங்கள் கொலக்கட்டை பிடிச்சி காமிக்கிறேன். கொலக்கட்டை பிடிச்சோம்னா கொலக்கட்டை அப்படியே நிற்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சாம்பிராணி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள். சாம்பிராணி பிடிச்சதுக்கப்புறம் இப்படி தட்டி கையை மாற்றி பார்த்தீங்கன்னா உடையாமல் அப்படியே இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா தசாங்க பொடியில் ஷேப் கொடுத்துருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது ஷேப் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா ஷேப்பை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இதை கையிலையே மேக் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கோன் ஷேப்பு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் பெருசாகவே பண்ணுறோம். நீங்கள் சின்னதாக கூட வச்சுக்கலாம். ஈஸியாக நீங்கள் சாம்பிராணி ஷேப்பு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல கொலக்கட்டை நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி சாம்பிராணி பிடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அது ஷேப்புக்கு அப்படியே நின்றும். இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு போய் சன் ட்ரை பண்ணணும். 3லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயிலில் காய வச்சா மட்டும்தான் சாம்பிராணி நல்லா வரும். இல்லை எங்கள் வீட்டு சைடு இப்போதைக்கு கிளைமேட் சரியில்லை, மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு இதை செய்யாதீங்க. நல்லா வெயில் டைம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதை செய்யணும். பிகாஸ் வெயில் இது மேலே படலை அப்படின்னா இது 1 நாள் 2 நாள்லேயே பூசணை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நீங்கள் செஞ்சதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை நல்லா சன்ட்ரை பண்ண விடணும். 5 நாள் வரைக்குமே நல்லா சன்ட்ரை பண்ண விடணும். சன்ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ புகை வருதுன்னு. இந்த மூலிகை சாம்பிராணி வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பிராணியிலேருந்து வர்ற ஸ்மெல் அவ்வளோ மணமாக இருக்கும். வீடு ஃபுல்லாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணிடும். நம்ம இதில் முழுக்க ரோஜா இதழ் மட்டும் போட்டு செஞ்சுருக்கிறதுனால இந்த சாம்பிராணி சிவப்பு கலரில் தெரியுது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிளாக் கலரில் காஞ்ச பூ போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாக் கலரில் வந்துடும். இது மூலிகை சாம்பிராணி. ஸோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். இந்த மூலிகை சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் 16 செல்வங்களும் நிலச்சி இருக்கும். சில பேருக்கு கங்கு பெருக்கி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த சாம்பிராணியை உடச்சி அந்த கங்கில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். முழுசாக அந்த சாம்பிராணி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் நெக்ஸ்ட் வீடியோ.